foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான மேத்தி பராத்தா ரெசிபி தான். வெந்தயக்கீரையை வச்சு செய்யக்கூடிய இந்த பராத்தா ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக ஹெவன்லியாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்குன்னு எதுவும் பெருசாக செய்யவே தேவையில்ல, அப்படியே சாப்பிட்டாலே இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வெந்தயக்கீரை நீங்கள் வாங்கினீங்கனாலோ இல்லை உங்கள் வீட்லேயே வளர்த்துருந்தீங்கனாலோ எலசாக இருக்கிற கீரையாக இருந்ததுன்னா உடனே அதை காம்போடு கட் பண்ணி சூப்பராக இந்த பராத்தா ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இந்த பராத்தா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 700 grams ஆஃப் கோதுமை மாவை எடுத்திருக்கேன். இதில் சின்ன சின்னதாக, அதாவது ஒரு மீடியம் சைஸில் பராத்தா வேணும் அப்படின்னா 8 to 9 பராத்தாஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை, ஹாஃப் வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே அரைக்கட்டு கீரை, அதாவது வெந்தயக்கீரையை நல்லா எலசாக இருந்த கீரையாக இருந்ததுனால நல்லா அதோட காம்பு பகுதியும் சேர்த்து நான் கட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 டீஸ்பூனை விட கொஞ்சமே அதிகமாக ஆனியன் சீட்ஸ், அதாவது கருஞ்சீரகம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கருஞ்சீரகத்தை ஆட் பண்ணியிருக்கேன். பொதுவாகவே கருஞ்சீரகம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பராத்தா ரெசிபி எந்த வகையான பராத்தாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த கருஞ்சீரகம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மாவை கலந்து விட்டுடலாம். மாவு எல்லாம் நல்லா ஆயில், அதுக்கப்புறம் உப்பு, கீரை இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு சாஃப்டான டோ பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம எப்பயுமே சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நீங்கள் கன்சிஸ்டன்சி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு சாஃப்டான டோ வந்துடுச்சு பார்த்தீங்களா. இதை ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் மட்டும் ரெஸ்ட் பண்ணுங்கள். அதிகமாக ரெஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப நேரம் ரெஸ்ட் பண்ணுறதோ இல்லை இந்த மாவை நைட் எடுத்து வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா இதில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணி உப்பும் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நேரத்துலேயே. ஸோ நம்ம மாவு நல்லா சொதன்னு ஆகிடும். அதனால் இந்த பராத்தா ரெசிப்பியும் ஆனியன் பராத்தா ரெசிப்பிக்கும் என்றைக்குமே ரெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. மாவு பிசைஞ்ச உடனேவே செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 10 minutes ரெஸ்ட் பண்ணலாம், அவ்வளோதானே தவிர அதுக்கு அதிகமாக ரெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம திரட்டுவோம் இல்லையா சப்பாத்திலாம், அதே மாதிரியே உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்பாத்தி வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து நல்லா ஒல்லியாக திரட்டிட்டு இதை நெய்யில் சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெந்தயக்கீரையும் அந்த நெய்யுக்கும் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நெய்யில் செஞ்சு பாருங்கள். இன்கேஸ் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க ஆயிலில் செஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற இந்த மேத்தி பராத்தா ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏற்கனவே வெந்தயக்கீரையை வச்சு மேத்தி தால் அப்படின்ற ரெசிப்பியை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஆனியன் பராத்தா ரெசிப்பியும் நம்ம ஏற்கனவே வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கோம், அதோட லிங்க்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.